இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு பெரியாரை துணை கோடல். அதாவது நம்முடைய தமிழர் வாழ்வு முறையில் நம்முடைய முன்னோர்களை நாம் மதிப்பது என்பதும் குலதெய்வ வழிபாடு உள்ளவர்கள் என்பதும் இதற்கு முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். அதில் பெரியாரை துணை கோடல் என்பது நாம் பொதுவாகவே நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டையோ சச்சரவோ கணவன் மனைவியிடையே இருக்கிறது என்றாலும், நாம் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குகிறோம் என்றாலும், அதற்கு நம்முடைய குருவாக நம்முடைய வழிக்கு, நம்முடைய நோக்கத்திற்கு சிறந்த வழிகாட்டும் நபராக யாராவது ஒருவரை துணையாக வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய செயல்களை மேற்கொண்டால் அதில் வெற்றி பெறுவது திண்ணம். அதில் முதன்மையாக நம்முடைய பெரியாரை துணை ஓடல் எனும் பொழுது குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அல்லது நண்பர்களை, குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய தாயை தந்தையை அணுகி அவர்களிடம் இந்த மாதிரியான பிரச்சனை இப்படி இருக்கிறது, இதற்கு இப்படியான வழி என்ன செய்ய முடியும் என்று நாம் பெரியாரை துணை கொண்டு பெரியார் எனும் பொழுது பெரியோர்களை, குடும்ப பெரியோர்களை, சமுதாய பெரியோர்களை, நண்பர்களை, உற்றார் உறவினர்கள், இவர்களையெல்லாம் நாம் அதில் கொண்டு வர இயலும். அந்த வகையில் நமக்கு நல்ல வழிகாட்டும் நபர்கள் வாழ்க்கைக்கு தேவை. அந்த வகையில் பெரியோர் எனும் பொழுது யார் என்னெல்லாம், இப்படியாக நான் சற்று முன் சொன்னது போல யாரெல்லாம் நாம் நினைக்க முடியுமோ, நமக்கு நல்ல புத்திமதி, நல்ல அறிவு புகட்டை, நம்முடைய செயல்களை வெற்றி பெற செய்வார்கள் என்று நாம் கருதுகிறோமோ, அவர்களையெல்லாம் நாம் கருதி கொண்டு இன்னார் இப்படியானவருக்கு இப்படி தான் நாம் அணுகுமுறை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்தபடி நாம் நமது நண்பர்களையோ குடும்பத்து பெரியோர்களையோ அல்லது நமக்கு தேவையான நமக்கு நல்லது சொல்ல வல்லவர்கள் என நாம் நினைக்கும் நபர்களை அணுகி அவர்களிடம் நம்முடைய பிரச்சனையை, நம் எந்தபடியான தொல்லைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடமிருந்து நாம் அறிவுரை பெற்று நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல இயலும். எப்பொழுதும் ஒரு பழமொழி தமிழர்களிடையே உண்டு, சுயபுத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் இல்லாமல் என்று கூறுவார்கள். ஏதோ ஒரு பிரச்சனையில் யாரோ ஒருவர் ஒரு தோல்வியை சந்திக்கிறான் என்றால் அவனுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை என்று சொல்வார்கள். சுய புத்தி இருக்க வேண்டும், அல்லது யாராவது ஒருவரிடம் அணுகி அவர்கள் சொல்லை கேட்டு அதன்படி பிரச்சனையை அணுகினால் வெற்றி பெற இயலும் என்பதற்கான பழமொழி தான் அது. சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது அப்படி தோற்றவருக்கு என்று கூறுவதை நாம் கண்டிருக்கிறோம். நமக்கு சுய புத்தி வேண்டும். சுய புத்தியில் தடுமாற்றம் வரும், ஏதோ ஒரு வகையில் தோல்வியை சந்திக்க நேரும் எனும் பொழுது சொல் புத்தி என்று யாரையாவது ஒரு பெரியோர் என்று கருதி அந்த வகையில் இந்த பிரச்சனை இன்னார் இதற்கு முன் சந்தித்திருக்கிறார், அல்லது இந்த பிரச்சனையை அவரை அணுகினால் அவரால் வழிகாட்ட இயலும் என்று கருதி அவர்களை அணுகி நாம் அவர்களிடம் ஆலோசனை பெற்று நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதும், நம்முடைய பிரச்சனையை இனிதே நமக்கு லாபகமாக அதை நம்முடைய வெற்றியாக மாற்றிக்கொள்ள சுய புத்தி இல்லாத போது சொல் புத்தி, சுய புத்தியும் சொல் புத்தியும் நமக்கு முக்கியம். அதுதான் பெரியாரை துணை கோடல் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். நமக்கு சுய புத்தியும் தேவை, சுயல் புத்தியில் ஏதோ குறைபாடு இருக்கும் எனும் பொழுது சொல் புத்தியும் தேவை. அந்த சொல் புத்திக்கான நபர்கள்தான் அந்த பெரியோர். எனவே நாம் பெரியாரை துணை கூடல் எனும் அந்த வள்ளுவர் வாக்குப்படி
நமக்கு தேவை ஏற்படும் பொழுது நம்மால் தனித்து எதுவும் நம்முடைய பிரச்சனையை கையாள முடியாத பொழுது நம்முடைய பெரியோர்களை நாம் கருதும் பெரியோர் என கருதும் நபர்களை அவர்களிடம் அணுகி நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளவும் நம்முடைய வெற்றியை நோக்கிய பயணம் இனிதே நடைபெறவும் நமக்கு தேவையான புத்திமதி பெற்றுக்கொள்ளலாம். எனவே பெரியோரை துணைகோடல் எனும் பெரியோர்களை மதித்து அவர்களுடைய சொல் மதித்து நாம் நடப்பது நம்முடைய வெற்றிக்கான நமக்கு துணை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் பிறர் வழியும் தெரிந்து செயல்வகை என்கிற வகையில் நம்முடைய வலிமை இன்னதெனவும் மாற்றானுடைய வலிமை இன்னதெனவும் அதற்கு எப்படி நாம் ஒழுங்குபடுத்தி மாற்றானுடைய வலிமையை குறைத்து நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள நமக்கு பெரியோருடைய அறிவும் அவருடைய புத்தி புகட்டலும் நமக்கு தேவை எனும் கருதும் நேரத்திலெல்லாம் பெரியோர்களை அணுகி நாம் வெற்றிக்கனியை பறித்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும். இது வாழ்க்கைக்கு உகந்த நல்ல பயனுடைய வள்ளுவர் காட்டும் வழி என கூறி இன்றைய தலைப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நம்முடைய தமிழ் வாழ்வுமுறை தொடரின் இன்றைய தலைப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நண்பர்கள் தயவு கூர்ந்து பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.